தமிழ்லே கேட்கலாம், எம்சிக்யூ மாதிரி. ஓகேயா? ஆயுர்வேதம் முக்கியமாக எதனை பற்றி பேசுகிறது? அறுவை சிகிச்சை, நோய்களை தடுப்பது, முழுமையான உடல் மனநலம். ஆயுர்வேதம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? ஹிந்தி, தமிழ், சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். நான் வேற எங்க எடுத்துறேன் ஃபுல்லா அப்படியே புள்ளைங்க. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆயுர்வேதத்தில் ஆயுர் என்பதன் பொருள் என்ன? முழுமை. ஆயுர்வேதத்தில் ஆயுர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சொல்றேன். வாழ்க்கை, ஆரோக்கியம், மருந்து. ஆரோக்கியம். ஆயுர்ங்கிற பொருள் வந்து வாழ்க்கையை குறித்தது. நெக்ஸ்ட், ஆயுர்வேதத்தின் படி எத்தனை தோஷங்கள் உள்ளன? அதாவது 2, 3, 4. வாதம், அதுதான் அந்த 3. ஆயுர்வேதத்தின் படி ஆரோக்கியம் என்பது எதன் சமநிலை? உடல் உறுப்புகள் மற்றும் உடல், மனம் மற்றும் ஆன்மா. உடல், மனம் மற்றும் ஆன்மா. ஆயுர்வேதம் ஆரோக்கிய வாழ்க்கைக்காக எதனை வலியுறுத்துகிறது? மருந்துகள் மற்றும் தடுப்பூசி, உணவு மற்றும் வாழ்க்கை முறை. என்ன அனுப்பணும் அதனாலதான் அப்படியே அவங்க வந்து விதிகளை புரியல புரியல. அதட்டுவான், அலறுவான், ஆனால் கோட்டையை விட்டு வரமாட்டான். அவன் யார்? அதட்டுவான், அலறுவான், ஆனால் கோட்டையை விட்டு வரமாட்டான். அவன் யார்? நாக்கு. வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு உடை அது என்ன? உளுந்து. வயதான பலருக்கு புதிதாக வரும் ஒரு கை. வயதான பலருக்கு புதிதாக வரும் ஒரு கை. வலுகை. தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது, அது என்ன? தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது. தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனா வெள்ளக்காரன். பாலாற்றின் நடுவே கருப்பு மீன், அது என்ன? பாலாற்றின் நடுவே கருப்பு மீன், அது என்ன? அடிக்காட்டுக்கு நடுமாட்டுக்கு மூடி வீட்டுக்கு, அது என்ன? அடிக்காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு, அது என்ன?